இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் துறையில் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு மாநிலம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த போது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி என்ன பாலாஜிங்க 3600 கோடி அப்படியே கப்பம் கட்டிட்டு இருந்தார். எங்க கப்பம் கட்டணுமோ அங்க கப்பம் கட்டிட்டு இருந்தார். அதனாலதான் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை கொடுங்கள், நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீர்கள். யார் விவசாயிகள் தமிழகம் பின்னோக்கி போயிட்டு இருந்தது. அதிமுக ஆட்சியில வளர்ச்சி அடைந்துட்டு இருந்தது. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக அதிமுக ஆட்சியிலே தமிழகம் பார்க்கப்பட்டது. இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் துறையில் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற ஊழல் நிறைந்த ஆட்சினா திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சிக்கு வந்தாவே ஊழல் பிறந்துவிடும். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு மாநிலம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த போது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். இன்றைக்கு இன்னொருத்தர் செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி என்ன பாலாஜிங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி பாட்டில் விற்குது. மது பாட்டில் 1 கோடி மது பாட்டில் மதுக்கடையில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கோடி. ஒரு நாளைக்கு 10 கோடி அதுல இருந்து வருமானம். அது அப்படியே மாசம் 300 கோடி, வருஷம் 3600 கோடி அப்படியே கப்பம் கட்டிட்டு இருந்தார். எங்க கப்பம் கட்டணுமோ அங்க கப்பம் கட்டிட்டு இருந்தார். அவர் தான் செயல் வீரரா. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் 5000க்கும் மேற்பட்ட மதுக்கடை இருக்குது. எந்த மதுக்கடையில் அதிகமா விற்பனை ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார ஒரு 3000 பார்கள் இந்த கரூர்ல இந்த செந்தில் பாலாஜிக்கு தேவைப்பட்டவரோட பினாமியை எடுத்து கிட்டத்தட்ட அதுல பலாயிரக்கணக்கான கோடி பிளாக் சால் கள்ள மது வித்து அதுல ஒரு பார்ட். இப்படி யாருக்கு கப்பம் கட்ட விடுமோ அவருக்கு ஆயிரக்கணக்கான கோடியை கப்பம் கட்டிய காரணத்தால அவர் செயல் வீரர். திமுகவாக இரவென்றும் பகலென்றும் பல ஆண்டு காலம் உழைத்தவர்கள் இன்னைக்கு வெளியேறி ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். அவர் சிறந்தவர் வல்லவர் என்று புகழாரம் சுட்டுகிறார். எண்ணி பாருங்க, இந்த மாவட்டத்துக்கு எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் போது என்னென்னலாம் பேசினார். இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் கேட்டீங்க. திரு செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த போது அங்க சட்டமன்றத்தில் திமுக எப்படிலாம் பேசினார் எல்லோருக்கும் தெரியும். அன்றைக்கு நீங்களே முடிவு, இன்றைக்கு அன்னைக்கு இன்றைக்கு முடிவு பண்ணிக்கீங்க. சொன்னா நல்லா இருக்கு. எப்படிப்பட்ட முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒருவரை புகழ்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய லட்சணம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எடை போட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, வேளாண் சட்டத்தை பற்றி பேசுகிறார். வேளாண் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க காய்கறிகளை எடுத்துட்டு போய் போட்டு இது என்ன காய்கறின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, இல்ல தானியங்களை எடுத்துட்டு போய் பாருங்க, காட்டுங்க ஸ்டாலின் இன்னும் தானியம் சொன்னா பரவாயில்ல. ஆனா நான் பச்சை பை சொல்லிக்கிறேன், நான் பச்சை துண்டு போட்ட பச்சை பை சொல்லிக்கிட்ட பழனிசாமி சொல்றேன். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை கொடுங்கள், நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீர்கள். யார் விவசாயிகள் சும்மா மேடை ஏறி பேசிட்டு போன பத்தாது. மக்கள் எல்லாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், விவரம் தெரிந்த மக்கள். நம்முடைய பொய்யான பேச்செல்லாம் எடுபடாது. திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிறார். விவசாயிகளுக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற கட்சி அதிமுக கட்சி என்பதை பல நேரத்தில் நாங்கள் நிரூபித்து காட்டுகின்றோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிமுக உள்ளதான். 2014 விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. 2021 அந்த காலகட்டத்தில் விவசாயி கோரிக்கை வச்சாங்க, எங்களால
கடன் கட்ட முடியவில்லை என்று உடனடியாக அம்மாவுடைய அரசு 12,110 கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் வாங்கி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. 3 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது. இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டீர்கள். எவ்வளவு அறிவிப்புகளை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள்? 10% அறிவிப்புகளை நிறைவேற்றவில்லை. 10% அறிவிப்புகளை இன்னும் நிறைவேற்றவில்லை. ஆனால் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பேசுகிறார், அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே 520 அறிவிப்புகளிலே 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பச்சை போய் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். இந்த அரசுக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் அங்கங்க பொதுக்கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பின்படி குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தொகை கொடுத்து ஆக வேண்டும். அதனால்தான் அவர் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அந்த அறிவிப்புக்கிணங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தால்தான் சட்டமன்றத்திலையும் கொடுத்தோம், வெளியிலையும் கொடுத்தோம். அதனாலதான் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.